அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எதை குறித்து தியானிக்க போகிறோம் அப்படின்னா, ஜபத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க. ஜபம் ஜபம் நீங்க ஜபத்தை குறித்து தியானிக்க அது கடல் மாதிரி போயிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆனாலும் ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் உங்கள்கிட்ட சொல்லி இதனால நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ரெண்டாவது, ஜபத்தினுடைய மேன்மை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஆவியானவர்கள் அதுக்காக நான் அதிகமாக ஜெபிச்சிருக்கிறேன். அந்த தைரியத்தை உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நீங்க வேதத்தை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 20 சங்கீதத்தை எடுத்துக்கங்க. சங்கீதம் 26 எடுத்து வாசிக்கிறேன். சங்கீதம் 26. கர்த்தர் நாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜபத்தை கேட்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜபத்தை கேட்பார். அல்லேலூயா. ஜபம் ரொம்ப முக்கியமானது சிஸ்டர். சொல்லுங்க, ரொம்ப முக்கியமானது. ஜபம்ங்கிறது என்ன? ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. அதுவும் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்கு ஜபம் இல்லாம ஒரு நிமிஷத்தை கூட நடத்த முடியாது. ஆமென் சொல்லுங்க. என்னையெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா, ஜபம் பண்ணாம ஒரு நிமிஷத்தை கடத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஜபம் இல்லாம ஒரு நாள் கடத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா இந்த ஆவிக்குரியவர்களுக்கு பலனே ஜபம் தான். ஆமென் சொல்லுங்க. ஜபம் இல்லாம இந்த உலகத்துல ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனால வாழவே முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஜபம் ரொம்ப முக்கியம். நீங்க கிறிஸ்தவனா வாழணும்னா, நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கணும்னா, நீங்க கர்த்தருக்காக சாட்சியா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க ஜபத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்திலேயே நாம கூப்பிட்ட உடனே நமக்கு உதவி செய்ய வர்றதுக்கு அவர் மட்டும்தான் இருக்காரு. சொல்லுங்க பாருங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? நீங்க கூப்பிட்ட உடனே உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யார் இருக்கிறாங்க? நீங்க உங்களுடைய உறவுகளை நீங்க எடுத்து சர்ச்சை பண்ணி பாருங்க, ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பாருங்க. அதுவும் எல்லா சூழ்நிலையிலும் வரமாட்டாங்க. ஒரு சில சூழ்நிலையில ஒரு 1000-500 வருவாங்க. ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஒரு சின்ன சின்ன பிரச்சனைனா உங்க சொந்தக்காரர்கள் வருவாங்க. நீங்க ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், யாரும் வரமாட்டாங்க. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க வாழ்க்கையில நடந்திருக்கிறதுனால நான் சொல்றேன். ஆமென் சொல்லுங்க பாருங்க. என் அப்பா காலில் ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டப்ப எத்தனை சொந்தக்காரர் இருந்தாங்க பாருங்க. எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க, எங்க அப்பா பக்கத்துல. நானும் எங்க அண்ணன் மட்டும்தான் இருப்பாங்க. நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் காலேஜ். எங்க அண்ணன் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க டைம்ல. அப்ப என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, ஒருவன் சாப்பிட்டையான்னு கேட்கறது கூட இத்தனை சொந்தக்காரங்க. இந்த ஊர்ல நீங்க கணக்கு எடுத்துட்டீங்கன்னா அத்தனை பெரிய சொந்தக்காரங்க தான். அல்லேலூயா. இந்த ஊர்ல முக்கால் பசுக்கிறே சொந்தக்காரங்க தான். எடுத்து பாத்தீங்கன்னா மாமா, பெரியப்பா, சித்தப்பா தான் இருப்பாங்க. இத்தனை பேர் இருந்து கூட சாப்பிட்டையான்னு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? உங்க பிள்ளைங்க சாப்பிட்டையான்னு கேட்கறதுக்கு கூட உங்களை விட்டா வேற யாரும் கிடையாது. அல்லேலூயா. உங்க பெற்றவங்க சாப்பிட்டையான்னு கேட்கறதுக்கு உங்களை விட்ட யாரும் கிடையாதுங்க. எத்தனை சொந்தக்காரங்க இருந்தாலும் பிரச்சனைன்னு வந்தா விலைக்கு போயிடுவாங்க. அன்னைக்கு நின்னது ஆவிக்குரிய பிள்ளைகள் தான். கர்த்தருடைய பிள்ளைகள் தான் எங்களுக்காக உதவி செய்ய வந்தாங்க. ஆமென் சொல்லுங்க பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் தான் முன்னாடி நின்னாங்க. அல்லேலூயா. அப்ப நான் என்ன நம்புறேன்னா சிஸ்டர், நாம கூப்பிட்ட உடனே நமக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தர் மட்டும்தான் வருவார். அவர் கீழ் ஜாதி பார்க்க மாட்டாரு, அவர் மேல் ஜாதி பார்க்க மாட்டாரு, நீ தீட்டானவன் பார்க்க மாட்டாரு, நீ இதெல்லாம் பண்ணணும்னு சொல்ல மாட்டாரு. நீ ஆபத்துனால என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுபத்தர் வருட பண்ணி நீ அறியாதது உனக்கு எட்டாவது பெரிய காரியத்தை உனக்கு நான் செய்வேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. அதனால நம்புறீங்க. நான் ஒரு பிரச்சனைன்னு கூப்பிட்டா என் சொந்த பந்தங்களும், என் நண்பர்களும், என் பக்கத்து வீட்டுக்காரங்களும், என் குடும்பம் கூட வராது. யாருதான் முதல்ல நிற்பானா? என் ஆண்டவர் நிற்பான். அதனாலதான் நான் சொல்றேன், ஜெபம் ரொம்ப முக்கியமானது. ஜெபம் ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது?
ஆபத்து நேரத்தில் யாரால உதவி செய்ய முடியும்? ஒரு வண்டியில் போயிட்டு இருக்கிறப்போ ஒரு ஆபத்து வருது, எந்த மனுஷன் ஒரு உதவி செய்யலாம்? இல்லை நீங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, வேலை செய்யற இடத்துல ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிட்டு போறீங்க, எந்த மனுஷன் உதவி செய்வான்? கர்த்தர் வருவார். ஆமென் சொல்லுங்க பாருங்க, கர்த்தர் வருவார். நீங்க டிரைவ் பண்றப்ப கர்த்தர் உங்களோட இருப்பார். நீங்க வேலை செய்யறப்ப கர்த்தர் உங்களோட இருப்பார். நீங்க வீட்டுல இருக்கிறப்ப கர்த்தர் உங்களோட இருப்பார். நீங்க வெளியில நடந்து போயிட்டு இருக்கிறப்ப கர்த்தர் உங்களோட வருவார். நீங்க ஜெபம் பண்ணா போதும், ஏசப்பா அப்படி கூப்பிட்ட போதும், அடுத்த நிமிஷம் கர்த்தர் இறங்கிடுவார். அதுதான் கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆமென் சொல்லுங்க பாருங்க. நம் செய்திக்கு நேரம் கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்க வேதத்தை எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்க்கலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம், அதுல 10வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் வாசிக்க பார்க்கலாம். பார்வோன் சமீபித்து வருகிற பொழுது இஸ்ரவேல் புத்திரர் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றையும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழி இல்லை என்றால் வனாந்தரத்தை சாகும்படி எங்களை கொண்டு வந்து நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிறோம். எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்கும் என்றார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நான் கவனிச்சேன், மோசே கையை நீட்டினான், என்ன நடக்குது? செங்கடல் பிளக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. மோசே கையை நீட்டினா செங்கடல் பிளக்குதான். கடல் பிளக்குமா? கடல் எங்கேயாச்சும் பிளக்குமா? நீங்க யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். கடலை பிளக்க முடியுமா? ஆனா மோசே கை நீட்டினா கடல் பிளக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் மோசே கை நீட்டினா கடல் பிளக்கு? ஆமென். நீங்க நல்லா கவனிங்க. கடல் இப்ப ரெண்டா பிளந்துச்சுல, இப்ப கடல் ரெண்டா பிளந்துச்சு. மோசேனால பிளந்துச்சா இல்ல கர்த்தர்னால பிளந்துச்சா? சத்தமா சொல்லுங்க. கண்டிப்பா மோசேயால பிளக்க வைக்க பக்கெட்ல விட்டா தண்ணி இருந்தா கூட பிளக்க வைக்க முடியாது. அல்லேலூயா. ஏன் மோசேயால பிளக்க வைக்க முடியாது? ஏன்னா மோசேயும் நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தான். அவனால கடல் பிளக்க வைக்க முடியாது. ஆனா கர்த்தரால் கடலை பிளக்க வைக்க முடியும். ஆனா நல்லா கவனிங்க, இந்த கர்த்தர் என்ன பண்றாருன்னா, எத்தனை ஜனங்க, கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்கள் இருப்பாங்க. அந்த 30 லட்சம் ஜனங்களும் கை நீட்டினாலும் கடல் பிளக்காது. மோசே ஒரு மனுஷன் கை நீட்டினா கடல் பிளக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. நீங்க நல்லா கவனிக்கணும் சிஸ்டருங்க, முக்கியமான வார்த்தை நல்லா கவனிங்க. மோசே ஒருத்த கை நீட்டினா கடல் பிளக்குது. ஏன் மோசே ஒருத்த கை நீட்டினா கடல் பிளக்குது? ஆரோன் கை நீட்டிருந்தா பிளந்திருக்குமானா? பிளந்திருக்காது. மிரியாம் கை நீட்டிருந்தா பிளந்திருக்குமானா? பிளந்திருக்காது. நீங்க யோசுவாவை படுத்துக்கங்க. யோசுவா பெரிய பெரிய காரியத்தெல்லாம் பின்னாடி செய்யறாரு. ஒருவேளை யோசுவா கை நீட்டிருந்தா கூட பிளந்திருக்காது. மோசே கை நீட்டினா மட்டும்தான் கடல் பிளக்குது. ஏன் மோசே கை நீட்டினா மட்டும் கடல் பிளக்குது அப்படின்னா, நல்லா கவனிங்க, மோசேயோடு கர்த்தர் இணைந்திருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க.
மோசேயோடு கர்த்தர் இணைந்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த மனுஷன் கூட கர்த்தர் இணைஞ்சிருக்கிறாரோ அந்த மனுஷன் ஆச்சரியமானது செய்வான். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்துல கர்த்தரோட ஒரு மனுஷன் இணைஞ்சிருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனுஷனை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய காரியத்தை எல்லாம் செய்வார். ஆமென் சொல்லுங்க. நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தரோடு கூட இணைஞ்சிருக்கிற மனுஷனாலதான் ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியும். கர்த்தரோட இணைஞ்சிருக்காத 30 லட்சம் பேரால ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தரோட இணைஞ்சிருக்கிற ஒரு மனுஷன் மோசேயால செங்கடலை பிளக்க முடியும். காரணம் என்னன்னா, மோசே தனியா இல்ல, மோசேயோடு கூட யார் இருக்கிறாரா? கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எலியாவை வேதம் சொல்லுது பாருங்க. எலியா வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறக்குறார். வானத்திலிருந்து எலியா என்ன இறக்குறாரு? அக்கினியை இறக்குறாரு. ஆமென் சொல்லுங்க பாருங்க. எலியா வானத்திலிருந்து எப்படி அக்கினி இறக்குறாரு? எலியாவும் வானத்திலிருந்து இறக்குறாரு? இல்ல, கர்த்தர் தான் வானத்திலிருந்து அக்கினி இறக்குறாரு. ஆனா எலியா ஜெபம் பண்ணதுனால வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வருது பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்னா சிஸ்டர், எலியா அல்ல, எலியாவோட கர்த்தர் இணைஞ்சிருக்கிறதுனால எலியா சொன்னா அது நடக்கும். ஹalleluya, ஹalleluya. எந்த மனுஷன் கூட கர்த்தர் இணைஞ்சிருக்கிறாரோ அந்த மனுஷனாலதான் பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல ஒரு கை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்க கூட இணைஞ்சிருந்தா உங்களால பெரிய காரியத்தை செய்ய முடியும். கையை தட்டி கதறாங்க. ஹalleluya, praise the Lord, praise the Lord, hallelujah. சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் கர்த்தர் குறித்து பைபிள் சொல்லுது பாருங்க. வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாமல். ஆமென் சொல்லுங்க. அவ்வளவு பெரிய கர்த்தர் ஒரு மண்ணான ஒரு மனுஷன் கூட இணைய முடியுமா? ஆமென் சொல்லுங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய தெய்வம், இவ்வளவு பெரிய கர்த்தர், இந்த பூமியை படைச்சவர், இந்த வானத்தை படைச்சவர், இங்க இருக்கிற எல்லா மனுஷங்களையும் படைச்சவர், நீ பார்க்கிற அத்தனையுமே கர்த்தர் படைச்சிருக்கிறாரு. இவ்வளவு பெரிய தெய்வம், பரலோகத்துல கோடான கோடி தூதர்கள் அவருக்கு முன்பாக ஓயாமல் அவரை மகிமைப்படுத்துறாங்க, ஆராதிக்கிறாங்க. அவர் சொன்ன ஆகும், அவர் கட்டளையிட்ட நிற்கும். இவ்வளவு பெரிய தெய்வம் ஒரு மனுஷனோட இணையதா? அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமென் சொல்லுங்க பாருங்க. இவ்வளவு பெரிய தெய்வம் இந்த மண்ணான மனுஷனோட இணையறப்பதான் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் நடக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்ப நல்லா கவனிங்க சிஸ்டர். இப்ப ஜெபத்துல நம்ம சரி, இப்ப கர்த்தர் ஒரு மனுஷன் கூட இணையறாரு. ஆனா என் கையை கவனிங்க. இப்ப கர்த்தர் இருக்கிறாரு, இது கர்த்தர், இது நாம. இப்ப நாமளும் கர்த்தரும் ஒரு பாயிண்ட்ல இணையறோம் பாருங்க. இது ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட்டுக்கு பேரு தான் ஜெபம். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? வல்லமையுள்ள தேவன் அவர், நான் மண்ணான மனுஷன், சரியா? நானும் அவரும் இணையறோம் பாருங்க. இந்த இணையற ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்களா. இந்த பாயிண்ட் தான் ஜெபம். அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஜெபிக்கிறப்ப அவன் யாரு கூட இணையறான் தெரியுமா? வல்லமையுள்ள கர்த்தரோட அவன் இணையறான். மோசே சும்மா செங்கடல பிளக்கல சிஸ்டர், சும்மா செங்கடல பிளக்கல. மோசே ஜெபம் பண்ணினான். ஜெபம் பண்ணினதை கர்த்தர் கேட்டு அதை பிளந்தான். அதனாலதான் அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 15வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தர், யாத்திராகமம் 14:15 எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? ஹalleluya. ஒரு ஜெபம் என்பது என்னையும் கர்த்தரையும் இணைக்கிற ஒரு பாயிண்ட், அல்லது ஒரு இடம், ஒரு பகுதி. ஆமென் சொல்லுங்க பாருங்க. அதனாலதான் அவன் என்ன சொல்றாரு? ஜெபம் பண்ணு. இயேசு சொல்றாரு, சோர்ந்து போகாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணு.
நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. எப்பவும் ஜெபம் பண்ணுங்க. எந்த சமயத்திலையும் ஜெபம் பண்ணுங்க. ஏன் கர்த்தர் சொல்லிட்டே இருக்கிறாருன்னா, நீங்க ஜெபம் பண்ணாதான் நானும் கர்த்தர் இணையர் ஒரு பாயிண்டர் மாதிரி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் மட்டும் என் கூட இணைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய பெரிய காரியங்களை செய்கிற அளவுக்கு தேவன் எனக்குள் இருந்து வெளிப்படுகிறவரா இருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அதனால பாருங்க, யாக்கோபுங்கிற ஆற்றங்கரையில கர்த்தரோட எப்படி போராடினா, எப்படி போராடினா, ஜெபம் பண்ணி போராடினா. பைபிள் சொல்லுது பாருங்க, என்னை ஆசீர்வதித்தாலுடைய நான் உம்மை போகவில்லை. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாய் என்றார். அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானே என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய், சொல்லுங்க, தேவனை யாக்கோபு முகமுகமாய் எங்க கண்டார்? ஜெபத்துல. ஆமென் சொல்லுங்க. ஜெபத்துக்குள்ளதான் கர்த்தரை நம்மால பார்க்க முடியும். ஒரு மனுஷன் கூட கர்த்தர் எப்ப இணையறார் தெரியுமா? ஒரு மனுஷன் கூட எப்ப ஆவியானவர் உணவரார் அசைவாடுறார் தெரியுமா? ஒரு மனுஷன் கூட எப்ப அவர் இணைஞ்சுக்கிறார் தெரியுமா? அந்த மனுஷன் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிற பொழுது. ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனிங்க சிஸ்டர், நீங்க கர்த்தர் இல்லாம ஆராதிக்கவும் முடியும், பாட்டு பாட முடியும். ஆமென் சொல்லுங்க. நீங்க கர்த்தர் இல்லாம பைபிள் கூட வாசிக்க முடியும். தெரியுமா உங்களுக்கு? நம்மளை விடவே எத்தனை அரசியல் தலைவர்கள் பைபிள் நல்லா படிச்சிருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? உங்களை விட அழகா பைபிள் வசனம் பேசுவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் இல்லாம கூட பைபிள் படிக்க முடியும், கர்த்தர் இல்லாம கூட ஆராதிக்க முடியும். ஆனா கர்த்தர் இல்லாம ஜெபம் பண்ண முடியாது. தெரியுமா உங்களுக்கு? கர்த்தர் இல்லைன்னா உங்களால ஜெபிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஏன்னா ஜெபம்ங்கிறது நானும் கர்த்தரும் இணையற ஒரு இடம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஜெபம் பண்ணு, ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடு. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எதுவும் நடக்க மாட்டேங்குது ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு எந்த அர்த்தமும் நடக்க மாட்டேங்குது ஆண்டவரே, என் வாழ்க்கை ஏன் இப்படியே போயிட்டு இருக்குது ஆண்டவரே. ஆவியானவர் சொல்றது ஒண்ணு, ஜெபம் பண்ணு பண்ணி. நீ ஜெபம், ஆண்டவரே என்ன ஜெபம் பண்ண என்ன நடக்கும்? நீ ஜெபம் பண்ணனா உன் கூட கர்த்தர் இணைஞ்சுக்குவாரு. உன் கூட கர்த்தர் இணைஞ்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் நீ சும்மா இருக்க மாட்ட. நீ பலம் கொண்டு திடமானதா எழுப்பி நிற்கிற பொழுது சத்துருக்கள் எல்லாரும் விலகி ஓடுவார்கள். ஹalleluya. காரணம் ஜெபத்துலதான் ஏன் கூட கர்த்தர் இணையறாரு. ஹalleluya. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? புரியுதா? அதான் எரேமியா புத்தகத்துல 33ஆம் அதிகாரம் 3வது வசனம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவாதம் பண்ணி நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு நான் செய்வேன். ஹalleluya. அப்ப நல்லா கவனிங்க சிஸ்டர் பிரதர், நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது, நாம் ஜெபிக்கிற பொழுது தேவன் நம்மோடு இணைந்து கொள்கிறார். ஹalleluya. பக்கத்துல ஒரு கை பிடிச்சு சொல்றீங்களா? சொல்லுங்க பாருங்க, கர்த்தர் உங்களை இணைந்து கொள்கிறாரு. நீங்க ஜெபம் பண்ணுங்க, நல்லா உழைக்க சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. ஹalleluya. தூங்குற ஒரு அலையில சொல்லுங்க பாருங்க, ஸ்தோத்திரம். ஹalleluya. பிரைஸ் எழுந்திருச்சுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப நல்லா கவனிங்க, நாமும் கர்த்தரும் இணையும் போது ஒரு பெரிய ஒரு வல்லமை வெளிப்படும். ஆமென். நல்லா கவனிங்க, நீங்களும் கர்த்தரும் இணையவங்க. மோசே கர்த்தர் இல்லாம மோசே யாருங்க? கர்த்தரை மட்டும் நீங்க மோசையை விட்டு எடுத்துட்டீங்கன்னா மோசே எகிப்தை விட்டு பயந்து ஓடுற ஒரு பயந்தவன். ஆமென். ஆனா மோசையோட கர்த்தர் இணைஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு பாருங்க, கர்த்தருடைய
மோசேயிலிருந்து வெளிப்படுது. ஆமென் சொல்லுங்க பாருங்க. இன்னைக்கு ஆவியானவர் இதெல்லாம் நமக்கு சொல்லி தர விரும்புகிறார். முதல்ல நாம என்ன பார்க்கணும்னா, ஜெபம் நம்மையும் கர்த்தரையும் இணைக்குது. ரெண்டாவது நீங்க பாருங்க, கர்த்தர் ஒரு மனுஷனும் இணைக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள இருந்து கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுது. நானும் நீங்களும் ஒரு விஷயத்தை சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. போ அப்படின்னு சொன்னா ஒரு நாய் கூட போகாது. ஆமென் சொல்லுங்க. நீங்க பாத்துக்கிறீங்களா, ஊழியத்துக்குலாம் போறப்ப நம்ம போற கரெக்டா அந்த நாய் நம்ம வண்டி எப்படிதான் கரெக்டா காட்டுறதுன்னு தெரியல. நம்ம வந்தாலே ஒரு சில நாய்கள் வந்து போது அப்படியே இருக்குங்க. நாம போ நாயே அப்படின்னு சொல்றோம்னா அது நம்ம பின்னாடியே தோட்டிட்டு வரும் பாருங்க. நாம சொன்ன ஒரு நாய் கூட போக மாட்டேங்குதுங்க. உண்மைதானே? ஆனா நீங்க புரிஞ்சுக்கங்க, நாமளும் கர்த்தரும் சேர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நாமளும் கர்த்தரும் சேர்ந்துட்டோம்னா நாம சொல்ல ஆகும். மோசே கூட கர்த்தர் சேர்ந்ததுக்கு அப்புறம் மோசே கையை நீட்டுறான், செங்கல் பிளக்குது. மோசேக்கு முன்னாடி பார்வனால நிற்க முடியல. மோசேக்கு முன்னாடி மந்திரவாதிகளால நிற்க முடியல. மோசேக்கு முன்னாடி செங்கலால நிற்க முடியல. மோசேக்கு முன்னாடி யாராலும் நிற்க முடியல. காரணம், இப்ப மோசே தனியா இல்ல. இப்ப மோசே கர்த்தரோடு இணைந்திருக்கிறார். ஹalleluya. நானும் நீங்களும் கர்த்தரோடு இணைந்திருக்கிறப்பதான் கர்த்தருடைய வல்லமை எனக்குள்ள இருந்து வெளிப்படுது. ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்க பேசுங்க, எல்லாரும் கேட்பாங்க. அப்ப நீங்க சொல்லுங்க, அத்தனையுமே அடங்கும். அப்ப நீங்க கட்டளையிடுங்க பிசாசுக்கு, அவன் உங்க வீட்டை விட்டு வேணுமா. அப்ப நீங்க சொல்லுங்க, பாவம் பண்றவங்க மனசு பட 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 நடிக்கும். காரணம், கர்த்தருடைய வல்லமை நம்மகிட்ட இல்லாம நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. ஹalleluya. கர்த்தருடைய வல்லமை நம்மகிட்ட இருந்து வெளியில வரணும்னா நல்ல கவனிங்க, நம்ம கூட கர்த்தரை இணைச்சிருக்கோம். ஹalleluya. கர்த்தர் நானும் இணையறப்ப ஒரு வல்லமை வெளியில வருது. ஒரு தீப்பெட்டியிலிருந்து ஒரு தீக்குச்சி எடுத்து நீங்க அந்த வாசப்ப எப்படி ஒரு தீ வெளியில வருமோ அதே மாதிரி நானும் கர்த்தரும் இணையறப்ப கர்த்தருடைய வல்லமை எனக்கு வெளியில வருது. ஹalleluya. ஹalleluya. அந்த வீடியோவை பாருங்க. அதுல ஒரு தீக்குச்சி இருக்கு. அந்த தீக்குச்சி வந்து ஆமென் பாருங்க, ஒரு தீக்குச்சி அந்த தீப்பெட்டிய வாசல வரைக்கும் அது என்னன்னா வெறும் குச்சி. சொல்லுங்க, அது என்னது? வெறும் குச்சி. ஆமென். தீப்பெட்டியோட அந்த தீக்குச்சி வாசிச்சு வச்சுக்கங்களேன், இப்ப அது என்ன மாறிடுச்சு பாருங்க, ஒரு நெருப்பா மாறுது. ஆமென் சொல்லுங்க பாருங்க. சொல்லுங்க, நெருப்பா மாறுது. ஏன் நெருப்பா மாறுச்சு? ஏன் நெருப்பா மாறுச்சு? ஏன்னா தீக்குச்சி தீப்பெட்டியோட இணைஞ்சிச்சு. ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஹalleluya. நல்லா கவனிங்க, ஒரு தீக்குச்சியால தீப்பெட்டி கூட இணையாம தீய வெளியில கொண்டு வர முடியாது. அதே மாதிரி தான் நீங்களும் நானும் கர்த்தரோடு கூட இணையாம நம்ம கிட்ட இருந்து கர்த்தருடைய வல்லமை வெளியில வராது. ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஹalleluya. நான் பேசுறது புரியுது? ஹalleluya. கவனிக்கிறீங்களா? கவனிங்க பார்க்கலாம், கவனிங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம்? என்னங்க பாஸ்டர், அவங்களுக்கு எனக்கு வித்தியாசமே இல்லை பாஸ்டர். நான் இப்படியே இருக்கிறேன் பாஸ்டர், அவனும் அப்படியே இருக்கிறேன், நானும் இப்படியே இருக்கிறேன் பாஸ்டர். ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம் பாஸ்டர்? அபிஷேகம் பெற்று என்ன பிரயோஜனம் பாஸ்டர்? கர்த்தரை தேடி என்ன பிரயோஜனம் பாஸ்டர்? எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம்ல. ஆனா நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்க வாழ்க்கையில் இருக்கிற கர்த்தருடைய வல்லமை வெளியில வரணும்னா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? எப்படி ஒரு தீக்குச்சி தீக்குட்டியோட உரசுகிறோம், அதே மாதிரி நீங்களும் நானும் கர்த்தரோடு கூட இணைஞ்சிருக்கிறப்ப நமக்குள்ள இருந்து அவருடைய வல்லமை வெளிப்படுது. ஹalleluya. இந்த வல்லமை நமக்குள்ள வெளிப்படுகிற பொழுது இப்ப நாம தெரிய மாட்டோம், அவர் நமக்குள்ள இருந்து வெளிப்படுறாரு. ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். தீக்குச்சி தீப்பெட்டியில உரசன உடனே என்ன நடந்துச்சு பாருங்க, தீ வெளியில வருது. சொல்லுங்க, தீ வெளியில வருது. இந்த தீ வெளியில வந்தோடனே தீக்குச்சி எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியுதா இல்ல தீ எல்லாரும் கண்ணுக்கு தெரியுதான்னு பாத்தீங்கன்னா தீ தான் எல்லாம் கண்ணுக்கு தெரியுது. தீக்குச்சி இப்ப யாரு கண்ணுக்கும் தெரியல. காரணம் என்னன்னா
அவருடைய வல்லம் வெளியில வர்றப்ப நான் தெரிய மாட்டேன், இனி அவர்தான் எனக்கு பதிலாக வெளியில தெரிவார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஹalleluya. சொல்லுங்க, தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன் ராஜா. அந்த வீடியோ மாதிரி போடுங்க. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன் ராஜா. சொல்லுங்க, ஏதினால் ஏதினால் நீ என்னோடு வாழ்வாய். ஆமென். ஏதினால் அவர் எனக்குள்ள வெளியில வர்றப்ப, ஒரு தீக்குச்சியிலிருந்து வெளியில வர்றப்ப எப்படி ஒரு தீக்குச்சி மறைஞ்சு தீ வெளியில தெரியுதோ, அதே மாதிரிதான் நான் அவர் இணையறப்ப எனக்குள்ள இருந்த கர்த்தருடைய வல்லமை வெளியில வர்றப்ப நான் மறைஞ்சுக்கிறேன். அவர் எனக்குள்ள இருந்து வெளியில வராரு. அவர் எனக்குள்ள இருந்து வெளியில வர்றப்ப எல்லா சத்துருவை பார்த்து பயப்படுறாங்க, எல்லா பேய்களை பார்த்து ஓடுது, எல்லா வியாதிகளை விட்டு விலகி ஓடுது. காரணம், இப்ப நான் அல்ல, எனக்குள் அவரே கிரியை செய்கிறார். ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி அவர் எழுப்புகிறார். ஹalleluya. 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 இது ஏதினா நீ என்னோடு வாழ்வதினா ஏதினா எலியா ஜெபம் பண்ணி அக்கினியை ஊற்றுறாரு. அந்த வீடியோக்குள்ளே போயிருக்கு, அதே இருக்கட்டும், பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். எலியா ஜெபம் பண்ணி அக்கினியை ஊற்றுறாரு பாருங்க. இப்ப அக்கினி இறங்கின உடனே ஜனங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க பாருங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் அது 36ஆம் வசனத்துல 39ஆம் வசனம் வரை வாசிக்க பாருங்க. அந்திபலி செலுத்தும் நேரத்திலே ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்கப்படும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றார். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகவலையும் விரல்களையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்தது, வாய்க்காலில் உள்ள தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே, சொல்லுங்க, கர்த்தரே இவ்வளவு பெரிய அற்புதத்தை எலியா பண்றாரு பாருங்க. எலியா பண்ண உடனே எல்லாரும் எலியான்னு சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்தா ஜனங்க எல்லாரும் என்ன சொல்லி சொல்றாங்க? கர்த்தரே தெய்வம், எலியாவின் தேவனே சொல்லுவாங்கன்னு பார்த்தா எலியா பேரே வரல பாருங்க. ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஏன் எலியா பேரே அந்த இடத்துல வரலன்னா, இப்ப கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டதுக்கு அப்புறம் எலியா வெளியில வரல, கர்த்தர் அந்த வல்லமையில வெளிப்படுறார். ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஒரு தீக்குச்சியிலிருந்து ஒரு தீ வெளியில வரப்ப தீக்குச்சி வெளியில தெரியாம எப்படி தீ வெளியில தெரியுதோ அதே மாதிரிதான் எனக்குள் இருந்து அவருடைய வல்லமை வெளியில வரப்ப நான் வெளியில தெரியறது இல்லை, எனக்கு பதிலா கர்த்தர் வெளியில வராரு. அவர் வெளியில வந்துட்டாருன்னா போதும், சகலமும் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்குள்ள இருந்து கர்த்தர் வெளியில வருவார்னா, எனக்குள்ள இருக்கிற கர்த்தர் வெளியில வந்துட்டாருன்னா, என் கூட இருக்கிற கர்த்தர் வெளியில வந்துட்டாருன்னா, அதுக்கப்புறம் என் முன்னாடி நிற்கிறவன் யார்? ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என் கூட இணைஞ்சுக்கப்பா, நீ என் கூட இணைஞ்சுக்க. நான் இல்லாம உன்னால எதுவுமே பண்ண முடியாது, நான் இல்லைன்னா உன்னால எதுவுமே செய்ய முடியாது. நீ நினைக்கிறியா நீங்க என்னதான் பரவாயில்ல, நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன்? இல்லப்பா, அது உன்னுடைய அறியாம.
அதிகாரத்தையும் வல்லமையும் கர்த்தர் நம்ம கூட இல்லைன்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. எத்தனை பேரால் விசுவாசிக்க முடியுது? ஆமென் சொல்லுங்க பாருங்க. 30 லட்சம் ஜனங்க மோசேக்கு பின்னாடி நிற்கிறாங்க சிஸ்டர். 30 லட்சம் ஜனங்க, 30 லட்சம் ஜனங்க என்ன பண்றாங்கன்னா சும்மா நிற்கிறாங்க. சொல்லுங்க, சும்மா நிற்கிறாங்க. ஏன் சும்மா நிற்கிறாங்க? அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா 30 லட்சம் ஜனங்களுக்கு முன்னாடி ஒரே ஒரு மோசே நிற்கிறான். அவன் சும்மா நிற்கல, கையை உயர்த்தி நிற்கிறான். அப்படின்னு என்ன தெரியுமா? 30 லட்சம் ஜனங்களால செய்ய முடியாத ஒரு மனுஷனால செய்ய முடியும். காரணம், அந்த ஒரு மனுஷனோட கர்த்தர் இருக்கிறாரே. ஹalleluya. கர்த்தருடைய வல்லமை அவன் மூலத்திலிருந்து வெளிப்படுறதுனாலதான் அவனால இந்த காரியத்தை செய்ய முடியுது. ஆமென் சொல்லுங்க பாருங்க. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? பக்கத்துல ஒரு கை பிடிச்சு சொல்லுங்க பாருங்க. இருக்கீங்களா? இருக்கீங்களா? ஹalleluya. அதோ யாராச்சும் இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க பாருங்க. அப்ப இன்னைக்கு ஆவியானவர் தான் நமக்கு சொல்லி தருது. நீங்க ஜெபத்தை நிறுத்திடாதீங்க. ஏன் ஜெபத்தை நிறுத்தக்கூடாது? சில ஜெபங்களுக்கு ஒரு டைம் ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபம் கேட்கப்படும். ஆனா சில ஜெபங்களுக்கு ரொம்ப நாள் நாம் பண்ண வேண்டியதா இருக்கு. எலியாவை கூட நீங்க எடுத்துக்கங்களே, சீக்கிரமா நான் முடிக்கிறேன் பாருங்க. எலியாவை கூட நீங்க எடுத்துட்டீங்கன்னா, எலியா வானத்துல அக்னி இறங்குறதுக்கு ஒரு முறை தான் ஜெபம் பண்ணான். அக்னி இறங்கிடுச்சு. ஆனா மழையை பொழியறதுக்கு வேண்டி 7 முறை ஜெபம் பண்ணாங்க. ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. அக்னி இறங்குறதுக்கு எலியாவுக்கு ஒரு ஜெபம் போதும். ஆனா மழையை இறங்குறதுக்கு எலியாவுக்கு 7 முறை ஜெபம் வேணும். ஆமென் சொல்லுங்க பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம ஜெபத்தை நிறுத்தாம ஒரு காரியத்திற்காக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம்னா ஒரு இடத்துல நானும் கர்த்தரும் இணைய ஒரு பாயிண்ட் வரும் பாருங்க. அந்த பாயிண்ட் வர்றப்ப என் வாழ்க்கையில இருக்கிற எல்லாத்தையும் அவர் மாற்றி போடுவாரு. அந்த ஒரு பாயிண்ட், அந்த ஒரு இடம் வெளியில வருகிற அந்த இடத்துல இருந்து வெளியில வல்லமை கர்த்தர் அந்த வல்லமை கொடுக்கிற பொழுது சகலமும் மாறி போகும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. ஆமென். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அங்கலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆமென். அசைவாடும் விவாதரரரரரரா. ஆவியே 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 ஆவியே. ஆமென். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆமென். அசைவாடும் ஈசாக்கு பைபிள்ல பாருங்க. ஈசாக்குன்னு ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷன் விதை விதைச்சா பஞ்ச காலத்துல 100 மடங்கு பலன் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. ஒரு பஞ்ச காலத்துல விதை விதைச்சா எப்படிங்க 100 மடங்கு பலன் கிடைக்கும்? ஆனா ஈசாக்கு விதைச்சா கிடைக்கும். ஏன் சொல்லுங்களேன்? மற்றவங்களுடைய எல்லாம் கர்த்தர் இல்லை, மற்றவங்க யாரும் கர்த்தர் கூட இணைஞ்சிருக்கல. ஆனா ஈசாக்கு கர்த்தரோடு கூட இணைஞ்சிருக்கிறதுனால அவன் பஞ்ச காலத்துல விதை விதைச்சாலும் 100 மடங்கு ஆசீர்வாத தேவன் அவனுக்கு தரல. ஆமென் சொல்லுங்க பாருங்க. நீங்க எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? எத்தனை பேர் என்னென்ன சூழ்நிலைகள் மத்தியில் இருக்கிறீங்க? எந்த மாற்றமும் இல்லை பாஸ்டர், எதுவுமே நடக்கல பாஸ்டர். நான் சொல்றேன் சிஸ்டர், நீங்க இன்னும் கர்த்தர் கூட இணையல. நீங்க இன்னும் ஆண்டவரோடு கூட இணைஞ்சு போகல. நீங்க மட்டும் ஒரு டைம் கர்த்தரோடு கூட இணைஞ்சு பாருங்க. ஒரு பிரச்சனை மத்தியில் கர்த்தரோடு இணைஞ்சு பாருங்க. ஒரு போராட்டத்தின் மத்தியில் கர்த்தரோடு இணைஞ்சு பாருங்க. ஒரு சூழ்நிலைகள் மத்தியில் கர்த்தரோடு இணைஞ்சு பாருங்க. ஜெபத்துல உறுதியா நின்று பாருங்க. கர்த்தரோடு இணைஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கு வெளிப்படுறப்ப அந்த பிரச்சனை இல்லாம போயிடும். ஹalleluya. உங்களை இல்லாம அந்த பிரச்சனை இப்ப அந்த பிரச்சனை இல்லாம போகிற அளவுக்கு தேவன் பெரிய அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர்